கல்வி டிவியினூடாக பயன்பெற்று கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். காப்போத சாதாரண கத்தோலிக்க திருமறை பாடப்பிறப்புகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் சென்ற பாடத்தினுடைய இனிய விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இலங்கையில் கத்தோலிக்க திருச்சபையினுடைய வரலாறு என்ற பாடப்பிறப்பை நாங்கள் சென்ற வகுப்பிலே பார்த்திருந்தோம். எனவே இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் வரலாறிலே போர்த்துகேயர் வரைக்கும் உட்பட்ட காலம், போர்த்துகேயர் காலம், ஒல்லாந்தர் காலம், ஆங்கிலேயர் காலம், சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலம் என்று சொல்லி நாங்கள் காலங்களை பிரித்து இந்த போர்த்துகேயர் காலம், ஒல்லாந்தர் காலம் பற்றிய விடயங்களையும், இந்த ஒல்லாந்தர் காலத்திலே நடைபெற்ற கத்தோலிக்க திருச்சபை எழுந்த பல்வேறுபட்ட சவால்கள், எனவே இந்த காலத்திலே பணிபுரிந்த புனித ஜோசுவா செடிகளாரை பற்றிய விடயங்களை நாங்கள் சென்ற வகுப்பிலே பார்த்திருந்தோம். எனவே இன்றைய வகுப்பிலே அதனுடைய தொடர்ச்சியாக ஜோசுவா செடிகளாரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவை எவை என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அவரிலே இறை நம்பிக்கை முழுமையாக இருந்தது. எவ்வாறு என்று சொன்னால், நாங்கள் தெரியாத இடம், தெரியாத மொழி, அந்த அவ்வாறான வேளையிலும் அவர் இங்கே வந்து பணியாற்றியதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த இடத்தை பற்றி மொழி தெரியாது, மக்களை தெரியாது, கலாச்சாரம் எதையும் அறியாதவர், ஆனால் இறைவனிலே முழுமையான நம்பிக்கை கொண்டு கத்தோலிக்கர்கள் படுகின்ற துன்பங்களிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற வகையிலே அவர் இறைவனில் நம்பிக்கை கொண்டு செயற்பட்டதை பார்க்கின்றோம். இரண்டாவது, அவருடைய ஏழ்மை, எந்த ஒரு விடயத்திலுமே அவர் ஏழ்மையோடு இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். மேலும் சிறப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பணிவுடையவராக இருந்தார். தன்னுடைய குருத்துவ வாழ்விலே தனக்கு பெரியவர்களிடம் பணி உடையவராக இருந்ததோடு மட்டுமல்லாமல் ஏனையவர்களுக்கும் அதை எவ்வாறு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை அவர் மற்றவர்களுக்கும் கற்பித்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அடுத்தது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பிறருக்கு உதவுதல், இது ஒரு முக்கியமான அவரில் இருக்கின்ற மிகவும் சிறந்த ஒரு விடயமாக காணப்படுகின்றது. தனக்கு இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன, மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒருவராக, எந்த நேரமும் அவருக்கு உதவிகளை செய்கின்ற ஒருவராக அவர் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நாங்கள் அடுத்தது பார்த்தோமா சொன்னால் உலக பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்தவராக இருக்கின்றார். எவ்வாறு என்று சொன்னால், இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்தும் தனக்கு தேவையில்லை, இறைவன் ஒருவரே என்று கூறி உலக பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்த ஒருவராக இருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் எளிமையான உடை, அவர் சில்லாலிருந்து கண்டி மட்டும் பணியாற்றிய காலங்களிலே, மறையை பொதித்த காலங்களிலே காலிலே செருப்பில்லாமல் பணியாற்றினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அவருடைய உடையோ அல்லது உணவோ இருக்கின்றதை வைத்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்ததாக நாங்கள் அவருடைய வரலாற்றிலிருந்து பார்க்கின்றோம். அர்ப்பண வாழ்வு, அவருடைய அந்த அர்ப்பண வாழ்வு அவருடைய பல்வேறுபட்ட பணிகளில் ஆழமாக இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். மேலும் நாங்கள் பார்த்தோமா இருந்தால் எளிமை, நான் முதலே கூறியது போல மிக எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். எனவே இத்தகைய பண்புகளை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வாழ என்பதற்கு ஜோசுவா செடிகளார் ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றார். இலங்கையின் அப்போஸ்தலன் என அழைக்கப்படுகின்றார். இலங்கையிலே அவருக்கு எங்களுடைய யாழ் மாவட்டத்திலே சில்லாலையிலே அவருக்கான ஒரு புனித ஸ்தலம் ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே அவர் சில்லாலையிலே அநேகமான காலங்களிலிருந்து பணியாற்றினார் என்று வரலாறு கூறுகின்றது. எனவே அவரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பண்புகளை எவ்வாறு நாங்கள் வளர்க்க வேண்டும் என்று மாணவர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் அதனை அறிந்திருக்க வேண்டும். இன்றைய அந்த உலக வாழ்க்கையிலே ஏழ்மையாக எவ்வாறு நாங்கள் வாழ வேண்டும், பணிவாக எவ்வாறு வாழ வேண்டும், எளிமையாக அர்ப்பண வாழ்வு, மாணவர்களுடைய காலம், மாணவர்களுடைய அழைப்பு, அந்த காலம் ஒரு அர்ப்பண காலம், அந்த காலத்திலே நாங்கள் உரிய முறையிலே கல்வி கேட்க வேண்டும். எனவே இத்தகைய பண்புகள் அவரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அருப்பணி ஜாக்கோமே கொன்சால்வே அடிகளார், இவரை பற்றி நாங்கள் ஒரு சில விடயங்கள் பார்க்க வேண்டியுள்ளது. ஏனென்று சொன்னால், புனித ஜோசுவா செடிகளார் இலங்கையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற வேளையிலே அவர் இன்னும் தன்னுடைய பணிக்காக பலர் தேவை என்பதை உணர்ந்து தன்னுடைய சபையிடம் கேட்ட வேளையிலே கிபி 1705 இலங்கைக்கு வருகை தந்தார். ஜோசுவா செடிகளார் கிபி 1705 இலங்கைக்கு வருகை தந்தார். இவர் இலங்கைக்கு வருகை தந்து ஜோசுவா செடிகளாருடைய வழிகாட்டலிலே இவருடைய பணி இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். ஜோசுவாசுடைய வழி நடத்தலிலே இவர் பணியாற்றினார் என்று பார்க்கின்றோம். இவர் இங்கு வந்து செய்த முதலாவது வேலை சிங்களம், தமிழ் ஆகிய மொழிகளை கற்று பல நூல்களை எழுதினார் என்று பார்க்கின்றோம். சிங்களம், தமிழ் ஆகிய மொழிகளை கற்று பல நூல்களை எழுதினார். உண்மையிலே இன்னும் ஒரு
அந்நிய மொழியை கற்பது என்பது மிகவும் கஷ்டமான விடயம். ஆனால் ஜாக்கோமே கொன்சால்வே அடிகளார் சிங்களம் தமிழ் ஆகிய 2 மொழிகளையும் கற்று அதிலே பல நூல்களை எழுதினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அதிலே சிறப்பாக தேவவேத புராணம் என்ற ஒரு நூல் மிகவும் சிறப்பான நூலாக இருக்கின்றது. வேத காவியம், வியாகுல பிரசங்கம், பெரிய குறிப்பிடம் மற்றும் மங்கள கீதம் என்றவை அவற்றில் சிலவாக இருக்கின்றன. இதிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இன்றும் நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நூல் வியாகுல பிரசங்கம், அதாவது பசாம் என்று முன்னோர் கூறுவார்கள். தவக்காலத்திலே இந்த வியாகுல பிரசங்கம் பாடப்படுகின்றது. கிறிஸ்துவனுடைய பாடுகளை சித்தரிப்பதாக இது இருக்கின்றது. இன்று இந்த வியாகுல பிரசங்க விடமானது இந்த அருகி வருகின்றதை பார்க்கின்றோம். இருப்பினும் இந்த திருச்சபையானது அதனை வளர்ப்பதற்கான பல்வேறு வழிகளை மேற்கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே ஜாக்கோமே கொன்சால்வே அடிகளார் எழுதிய நூல்களிலே இன்று பயன்படுத்தப்பட்டு வருகின்ற நூல்களில் ஒன்றாக வியாகுல பிரசங்கம் அல்லது பசாம் என்ற நூல் காணப்படுகின்றது. எனவே அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இவர் இந்த நூல்களை மட்டும் எழுதியவராக இல்லை. நாட்டியக்கலை, சங்கீதக்கலையினூடாக, நாட்டியக்கலை, சங்கீதக்கலை போன்றவற்றின் ஊடாக தேசிய கிறிஸ்தவ இலக்கியங்களை வளர்க்க அரும் பணியாற்றியவராக இவர் காணப்படுகின்றார். உண்மையிலே இன்று திருச்சபை இந்த கலைகளை வளர்ப்பதிலே அதிக அக்கறையோடு இருக்கின்றது. ஒவ்வொரு மறை மாவட்டங்களிலும் திருமறை கலாமன்றங்களை உருவாக்கி அல்லது கலை சார்ந்த விடயங்களை உருவாக்கி கலையை வளர்ப்பதிலே அதிக அக்கறையோடு இருக்கின்றது. அதிலும் சிறப்பாக கத்தோலிக்க திருச்சபையோடு தொடர்புடைய வரலாறுகளை சித்தரிப்பதிலே அதிகமான அக்கறை கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நாட்டியக்கலை, சங்கீதக்கலை ஆகியவற்றை தேசிய கிறிஸ்தவ இலக்கியங்களை வளர்க்க அரும் பாடுபட்டவராக இருக்கின்றார். இவரை பொறுத்தவரையிலே இலங்கையின் கத்தோலிக்க இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுகின்றார். முக்கியமான ஒரு விடயம், இவர் இலங்கையின் கத்தோலிக்க இலக்கியத்தினுடைய தந்தையாக அழைக்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் இன்று மட்டும் அவருடைய பல நூல்கள் இங்கு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே கிபி 1742 6ஆம் மாதம் 17ஆம் தேதி இவர் இறைவனடி சேர்ந்தார் எனவும் இவரது உடல் சிலாபம் போலவத்தை கோயிலில் அடக்கம் செய்யப்பட்டது என்று வரலாறு கூறுகின்றது. எனவே இந்த ஒல்லாந்தர் காலத்திலே முக்கியமாக உங்களுடைய பாடப்பரப்போடு இருக்கின்றது ஜோசுவாஸ் அடிகளார். அவரை பற்றிய விரிவான விளக்கம் நாங்கள் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். தற்பொழுது நாங்கள் ஜாக்கோமே கொன்சால்வே அடிகளார், இவர் இலக்கியத்தின் கத்தோலிக்க இலக்கியத்தின் இலங்கையின் கத்தோலிக்க இலக்கியத்தின் தந்தை என கூறப்படுகின்றார். எனவே இவருடைய பணி சிறப்பாக கலைகளோடும் இலக்கியங்களோடும் சங்கீதங்களோடும் தொடர்படுத்தப்பட்டு மொழியை இங்கே வந்து கற்று அவர் மிகவும் சிறப்பான முறையிலே பணியாற்றி ஒருவராக இருக்கின்றார். எனவே இவரை பற்றிய சில குறிப்புகளும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. பல்வேறு வினாவிலோ அல்லது சுருக்கமான வினாக்களிலோ இந்த பகுதிகள் சில வழிகளில் வரலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் இந்த ஆங்கிலேயருடைய காலம் பற்றிய விடயம் நாங்கள் பார்க்க வேண்டியுள்ளது. அதாவது ஒல்லாந்தர் காலம் நிறைவு பெற்ற அடுத்ததாக ஆங்கிலேயர் காலத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 1796 ஆங்கிலேயர் இலங்கையை கைப்பற்றினார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். 1715 இலங்கை முழுவதும் தமது அதிகாரத்துக்கு கொண்டு வந்தார்கள். 1715 இலங்கை முழுவதையும் தங்களுடைய அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்தார்கள். அடுத்ததாக இந்த ஒல்லாந்தர் கத்தோலிக்கத்திற்கு எதிராக அமுல்படுத்திய எல்லா சட்டங்களையும் ரத்து செய்தார்கள். ஒல்லாந்தர் பல சட்டங்களை உருவாக்கினார்கள். கத்தோலிக்க மதத்துக்கு எதிரான பல சட்டங்களை உருவாக்கினார்கள். அவ்வாறான அனைத்து சட்டங்களையும் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் அவர்கள் ரத்து செய்தார்கள். எனவே ரத்து செய்ததை நாங்கள் பார்க்கின்றோம். ஒல்லாந்தர் கத்தோலிக்க மதத்தை பல்வேறுபட்ட வகையிலே தடை செய்த வேளையில் அவை அனைத்தையும் அவர்கள் ரத்து செய்தார்கள். எனவே இலங்கையில் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதாவது ஒரு இலங்கையில் வாழுகின்ற எந்த ஒரு மனிதனும் தான் விரும்பிய மதத்தை தழுவது, அதாவது தான் விரும்பிய மதத்தை பின்பற்றுவதற்கான சுதந்திரம் அளிக்கப்பட்டது இந்த ஆங்கிலேயருடைய காலத்திலே. எனவே அந்த மத சுதந்திரம் என்பது இந்த காலத்திலே ஆங்கிலேயர் காலத்திலே மிகவும் சிறப்பான ஒன்றாக காணப்பட்டது. எனவே ஆங்கிலேயர் காலத்திலே மறை பணிக்காக வரியை தந்த பல சபைகள், அதாவது மத சுதந்திரம் கிடைத்தவுடனே கத்தோலிக்க திருச்சபையானது தன்னுடைய மறையை போதிப்பதிலே அதிகம் அக்கறை கொண்டிருந்தது. எனவே பல்வேறுபட்ட சபையை சார்ந்தவர்கள் இலங்கைக்கு வந்து மறைபணியாற்றினார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அதிலும் சிறப்பாக இங்கே இந்த ஆங்கிலேயர் காலத்திலே வந்து கத்தோலிக்க திருச்சபை மறைபறை பணியை
மேற்கொண்ட சபைகள் என்னவென்ற கேள்விக்கான விடையை பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது சில்வெஸ்டர் ஆசீர்வாதப்பர் சபை, அதாவது பெனடிக்ட் சபை என்று சொல்வார்கள். அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அமலமரித்தி ஆகில் சபை. அடுத்தது நாங்கள் பார்த்தோம் என்றால் இயேசு சபை, டிலாசா அருட்சகோதரர்கள் சபை, மாரிஸ்ட் அருட்சகோதரர்கள் சபை, திருக்குடும்ப கன்னியர் சபை, நல்லாயன் கன்னியர் சபை, பிரான்சிஸ்கன் கன்னியர் சபை, ஏழைகளின் சிறிய சகோதரிகள் சபை என இவ்வாறு பல்வேறுபட்ட சபைகள் இங்கு வந்து மறைபரப்பு பணியை மேற்கொண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இதிலே இன்று சிறப்பாக அமலமரித்தி ஆகியல் சபை வடமாகாணத்திலே பல்வேறுபட்ட பணிகளை, கல்வி பணி, ஏனைய இரக்க பணிகள், ஏனைய பல்வேறுபட்ட பணிகளை ஆற்றி வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இதில் கூறப்பட்ட அனைத்து சபைகளும் இங்கே கத்தோலிக்க மறையை பரப்புவதிலே மிகவும் காத்திரமான பங்களிப்பாற்றியதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த காலம் ஒரு அவர்களுடைய வளர்ச்சிக்கு, கத்தோலிக்க திருச்சபையுடைய வளர்ச்சிக்கு ஒரு இன்றியமையாத காலமாக இருந்திருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமா இருந்தால் சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலம், 1948ஆம் ஆண்டுக்கு பின்னர் பார்த்தோம்னு சொன்னால் இதிலே ஒரு முக்கியமான திருப்பங்கள் ஏற்பட்டது. எவ்வாறு என்று சொன்னால் 1961 அரசு உதவி பெறும் பாடசாலைகள் அரசினால் சுவீகரிக்கப்பட்டன. அதாவது கத்தோலிக்க திருச்சபை தங்களுடைய ஆலயங்களை நிறுவுகின்றதற்கு அருகாமையிலே பாடசாலைகளை நிறுவியிருக்கின்றார்கள். நீங்கள் உங்களுடைய பங்குகளிலே பார்க்கலாம், கத்தோலிக்க ஆலயங்களுக்கு அருகாமையிலே பாடசாலைகள், ஆரம்ப பாடசாலைகளோ அல்லது இடைநிலை பாடசாலைகளோ இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறாக அரசு உதவி பெறும் பாடசாலைகள் அரசினால் சுவீகரிக்கப்பட்டது. கத்தோலிக்க பாடசாலைகள் கத்தோலிக்க திருச்சபையின் ஆட்சியாளர்களாலே நிர்வகிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே அரசு சுவீகரிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். இதனாலே இது இலங்கையிலே கத்தோலிக்க திருச்சபைக்கு ஒரு சவாலாக அமைந்தது. ஏனென்று சொன்னால் பாடசாலையில் சமய சூழல், ஒழுக்கம் என்பன பாதிக்கப்பட்டன. இந்த பாடசாலையிலே சமய சூழல், சமூக சூழல், ஒழுக்க சூழல் என்பன பாதிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இதனால் அதிலும் மேலாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் வாரத்தில் 2 நாட்கள் மாத்திரம், 2 பாடவேளை மாத்திரம் கத்தோலிக்க திருமறை கற்பிப்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எனவே பாடசாலை நிர்வாகம், ஆசிரியர் நியமனம் அனைத்துமே அரசின் தலையீடு காணப்பட்டது. இந்த சொந்தத்துக்கு பிற்பட்ட காலத்திலே அரசின் தலையீடு இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த அரசின் தலையீடு இருந்ததன் காரணமாக கத்தோலிக்க மத சூழல் குறைந்து காணப்பட்டது. அதாவது கத்தோலிக்க மறையினுடைய சூழல் குறைந்து காணப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறு குறைந்து காணப்பட்ட காலப்பகுதியிலே கத்தோலிக்க சூழல் மிகவும் குறைவான ஒரு தன்மை இருந்தது. எனவே 1960ஆம் ஆண்டிலே வெளிநாட்டு மறைபோதக அதாவது விசாக்கள், அங்கிருந்து வருகின்றவர்களுடைய விசாக்கள் என புதுப்பிப்பதற்கு அரசு அனுமதிக்கவில்லை. அதாவது அரசாங்கம் பாடசாலைகளை சுவீகரித்தது நிமித்தம் அங்கே சமய சூழல் உருவாகுவது குறைவாக இருந்தது. எனவே இந்த காலப்பகுதியிலே கத்தோலிக்க மறையை பரப்புவது அல்லது சமயம் சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த, விழுமியம் சார்ந்த விடயங்களை கற்றுக் கொடுப்பதிலே பெரும் சவாலை கத்தோலிக்க திருச்சபை எதிர்கொண்டதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றும் அதனை எதிர்கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்று பாடசாலைகளிலே ஒழுக்கம் சார்ந்த விடயங்கள் மாணவர்களிடையே நாங்கள் பலவற்றை சொல்லிக் கொடுத்தாலும் அதனை அவர்கள் கடைப்பிடிப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. சமயம் சார்ந்த பண்புகள், விழுமிய பண்புகளை இன்று மாணவர்கள் எவ்வளத்துக்கு அக்கறையோடு கொண்டிருக்கின்றார்கள் என்பது மிகவும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே இந்த விடயங்கள் அடிப்படையாக கத்தோலிக்க திருச்சபை என்ன செய்தார்கள் என்று சொன்னால், மறை மாவட்டங்களாக பிரித்து அதனை தங்களுடைய ஆளுகைக்கு கொண்டு வந்து இந்த மறைக்கல்வி நடுநிலையங்களை, மறைக்கல்வியை கொடுத்தன. மறைக்கல்வி நடுநிலையங்களை மறை மாவட்ட ரீதியில் உருவாக்கி அங்கே மறைக்கல்வியை மாணவர்களுக்கு வழங்கினார்கள். இவ்வாறாக இந்த சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலத்திலே கத்தோலிக்க திருச்சபை பல்வேறுபட்ட முறையிலே வளர்ந்து இன்று தன்னுடைய மறை பணியையும் ஆட்சி வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று இலங்கையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கை முழுவதும் மறை மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டு அங்கே ஆயர்கள் நியமிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். மறை பாடசாலைகள் உருவாக்கப்பட்டது. நான் கூறியது போல ஒவ்வொரு மறை மாவட்டத்தில் மறைக்கல்வி நிலையங்கள் உருவாக்கப்பட்டு மறை பாடசாலைகள் உருவாக்கப்பட்டது. எனவே ஒவ்வொரு பங்கிலும் இந்த மறை பாடசாலை இன்று சிறந்த முறையிலே நடைபெற்று வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே மறைக்கல்வி நடுநிலையங்கள் ஆரம்பிக்கப்பட்டு
காலத்துக்கு காலம் அவர்களுடைய மறை அறிவு சார்ந்த விடயங்களிலே அக்கறை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். பண்பாட்டு மயமாக்கலிலே அதிகம் கவனம் செலுத்தியது. பாடசாலை அதில் மறைக்கல்வி பாடசாலைகளிலே பண்பாட்டு மயமாக்கலிலே அதிக அக்கறை செலுத்தியதை நாங்கள் பார்க்கின்றோம். 2012ஆம் ஆண்டு இலங்கையிலே 12 மறை மாவட்டங்கள் காணப்படுகின்றன. எனவே இந்த 12 மறை மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் இங்கே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 12 மறை மாவட்டங்களிலும் ஆயர்கள் நியமிக்கப்பட்டு அங்கே ஒவ்வொரு இடத்திலும் மறைக்கல்வி நடுநிலையங்கள் உருவாக்கப்பட்டு மறை பங்கு பாடசாலைகள் உருவாக்கப்பட்டு இந்த மறை பணி ஆற்றப்பட்டு வருகின்றது. இந்த மறைக்கல்வி நடுநிலையங்கள் திருவில்லிய வினாவிடை போட்டிகள், ஏனைய கத்தோலிக்க மறை பாடசாலை போட்டிகள், ஏனைய பல்வேறுபட்ட போட்டிகளையும் ஆசிரியர்களுக்கான பரீட்சைகளை ஆயத்தப்படுத்தல், இவ்வாறாக பல பணிகளை ஆற்றி வருவதை பார்க்கின்றோம். எனவே ஒட்டுமொத்தத்திலே பங்கு ரீதியாக இன்று மறை கல்வி பங்கு பாடசாலைகள் ஊடாக இந்த இறைவனுடைய கிறிஸ்துவை பற்றிய மறை அறிவை மாணவர்களுக்கு வெளிப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இவ்வளவு அந்த கூறப்பட்ட விடயங்களோடு இலங்கையில் கத்தோலிக்க திருச்சபையினுடைய வரலாறு என்ற விடயத்தை நான் சுருக்கமாக உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். அதாவது போர்த்துகேயர் வருகைக்கு முற்பட்ட காலம், அடுத்த போர்த்துகேயர் காலம், ஒல்லாந்தர் காலம் மற்றும் ஆங்கிலேயர் காலம், சொந்தத்துக்கு பிற்பட்ட காலம் என்ற காலங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எனவே அதாவது இலங்கை திருச்சபை வரலாற்றிலே முக்கியமாக ஜோசுவாஸ் அடிகளார், அந்த ஜோசுவாஸ் அடிகளாரை பற்றி சிறு குறிப்பு அல்லது ஏனைய விடயங்களிலே அந்த கேள்விகள் வரக்கூடியதாக இருக்கும். ஜாக்கமே கொன்சால்வி அடிகளார், அவரை பற்றி இலங்கையின் கிறிஸ்தவ கத்தோலிக்க இலக்கியத்தின் தந்தை என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அவரை பற்றிய சில குறிப்புகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். எனவே அடுத்த பாடப்பிறப்பு, இதனோடு நாங்கள் அடுத்த பாடப்பிறப்பை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த அடுத்த பாடப்பிறப்பு என்னவென்று சொன்னால் இந்த பாஸ்கா விருந்து என்ற ஒரு பாடப்பிறப்பை நாங்கள் இன்றைய நாளிலே பார்க்க இருக்கின்றோம். இந்த பாஸ்கா விருந்து என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் இன்றைய நாளிலே ஆழமாக சிந்திக்க நான் உங்களோடு அதை கலந்துரையாட யோசித்துள்ளேன். எவ்வாறு என்று சொன்னால், பாஸ்கா விருந்து என்பது ஒரு அடையாளமாக இருக்கின்றது. எங்களுடைய தமிழுடைய கலாச்சாரத்தை அல்லது பண்பாட்டை நாங்கள் எடுத்து நோக்குவோமாக இருந்தால், இந்த பண்பாட்டில் இருக்கின்ற முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், பண்பாட்டில் இருக்கின்ற முக்கியமான விடயம் உணவு ஒரு ஒன்றிப்பை வளர்ப்பதாக இருக்கின்றது. எங்களுடைய தமிழுடைய கலாச்சாரத்திலே மதத்தை அப்பால், எங்களுடைய மதங்களுக்கு அப்பால் நாங்கள் இந்த உணவு என்ற விடயத்திலே ஒரு ஒன்றிப்பை வளர்ப்பவர்களாக இருக்கின்றோம். உறவுகளிடையே ஒரு ஒன்றிப்பை வளர்ப்பதற்கு உணவு முக்கியமாக இருக்கின்றது. அதே போல் இந்த பாஸ்கா விருந்து என்பது இறைவனுக்கும் எங்களுக்கும் இடையிலான ஒரு உறவின் ஒன்றிப்பாக இருக்கின்றது. எனவே இதனை நாங்கள் 2 வகையாக பார்க்க வேண்டியுள்ளது. ஒன்று பழைய ஏற்பாட்டில் உள்ள பாஸ்கா, புதிய ஏற்பாட்டு பாஸ்கா. எனவே பழைய ஏற்பாட்டு பாஸ்காவை பற்றி நாங்கள் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த பழைய ஏற்பாட்டு பாஸ்கா என்றால் என்ன, அந்த பழைய ஏற்பாட்டு பாஸ்காவை பற்றி நாங்கள் இன்றைய நாளிலே பார்க்க இருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டு பாஸ்காவை பொறுத்தவரையிலே இஸ்ராயல் மக்களுடைய விடுதலை பயணத்தோடு அது ஆரம்பமாகி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்ராயல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்த வேளையிலே அவர்கள் பல்வேறுபட்ட அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். நான் விடுதலை பயணம் பற்றி உங்களுக்கு ஒரு பாடப்பிறப்பிலே மிகவும் சிறப்பான முறையில் அந்த விளக்கத்தை தந்திருந்தேன். அதாவது மூதாதையர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்த காலத்திலே அவர்கள் பல அடிமை வேலைகள் செய்தார்கள். இது விடுதலை பயண விடயத்திலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இஸ்ராயல் மக்கள் எகிப்திலே செய்த வேலைகளில் முதலாவது செங்கல் அறுத்தல், 2வது கட்டிடங்களை கட்டுதல், விவசாயம், கைத்தொழில் போன்ற வேலைகளுக்கு அமர்த்தப்பட்டார்கள். அதைவிட சிறப்பாக களஞ்சிய சாலையுள்ள ஒரு நகரத்தை அமைத்தார்கள். அதாவது பித்தோம், ராம்சேஸ் என்ற 2 நகரங்களை களஞ்சிய சாலைக்கென்று இஸ்ராயல் மக்களை கொண்ட எகிப்தியர்கள் கட்டியதாக விடுதலை பயணம் கூறுகின்றது. எனவே எவ்வளவு அவர்களை வருத்தி வேலை வாங்க முடியுமோ அடிமைப்படுத்தி பெரிய கற்களை எல்லாம் அவர்களை சுமந்து அல்லது இழுத்து சென்று அவர்கள் இந்த நகரங்களை அமைத்தது மட்டுமல்லாமல் பல வேலைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். எனவே இந்த வேளையிலே பார்த்தோம்னு சொன்னால்
இறைவன் இஸ்ராயேல் மக்கள் மீது இரக்கம் கொண்டு கருணை கொண்டு அவர்களை மீட்பதற்காக மோசேயை தேர்ந்தெடுக்கின்றார். இஸ்ராயேல் மக்களின் விடுதலை வீரனாக மோசே அங்கே இருக்கின்ற மோசேனுடைய வாழ்க்கை வரலாறை பற்றியெல்லாம் நாங்கள் ஆழமாக பார்த்து விட்டோம். எனவே இந்த மோசே என்ன செய்கின்றார் என்று சொன்னால், இஸ்ராயேல் மக்களை மீட்பதற்காக பார்வோன் மன்னனிடம் சென்று பலமுறை மக்களை விடுதலை செய்யுமாறு கேட்டார். என்னுடைய கடவுள் தன்னுடைய மக்களை தன்னுடைய வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு அழைத்து செல்வதற்கு கேட்கின்றார். நீர் என்ன இந்த எங்களுடைய இஸ்ராயேல் மக்களை இவ்விடத்தை விட்டு செல்வதற்கு அனுமதிக்கின்றீரா என்று கேட்ட வேளையிலே அவர் பல முறை மறுத்தார். எனவே இவர் கடவுளுக்கும் பார்வோன் மன்னனுக்கும் இடையிலே பல வேளையிலே ஒரு நடுநிலையாளராக செயற்பட்டவராக மோசே காணப்படுகின்றார். எனவே கடவுள் இவர்கள் மீது 10 துன்பங்களை விடுவித்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இதை பற்றியெல்லாம் நாங்கள் முன்னர் கற்றுவிட்டோம். எனவே இந்த 10 துன்பங்கள் அல்லது கொள்ளை நோய்கள் என்று நாங்கள் சொல்கின்றோம். இந்த பெரும் துன்பங்களிலே 10வது பெருந்துன்பம் தலைச்சன் உயிரினங்கள் அனைத்தும் தலைமகன் சாவு. சுருக்கமாக சொன்னால் தலைமகன் சாவாக இருக்கின்றது. இந்த தலைமகன் சாவு என்றால் என்னவென்று சொன்னால், இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலே வாழ்ந்து வருகின்றார்கள். அங்கே அந்த 10வது கொள்ளை நோய் எகிப்திலே வாழுகின்ற பார்வோனுடைய தலைமகன் தொடங்கி சிறையில் கிடந்து கைதிகளாகிய தலைமகன் அனைவரும் மற்றும் நாட்டில் உள்ள ஆண்பால் தலைப்பிறப்புகள் மற்றும் விலங்குகள் அதனுடைய தலையீற்றுகள் அனைத்தும் அங்கே கொல்லப்பட்டன. இது அங்கே எகிப்திலே ஒரு பெரியொரு திகைப்புக்கு உள்ளாக்கியது. இந்த வேளையிலே இஸ்ராயேல் மக்கள் யாருமே கொல்லப்படவில்லை. எகிப்தியர்களுடைய தலையீற்றுகள் அனைத்தும் கொல்லப்பட்டன. இது அங்கு பார்வோன் மன்னனுக்கு பெரியொரு ஆச்சரியம், பெரியொரு திகைப்பு. தன்னுடைய மகன் உட்பட இந்த நாட்டில் எகிப்திலே வாழுகின்ற இஸ்ராயேல் மக்கள் தவிர்ந்த அனைவருடைய தலையீற்றுகள் தலைமகன் அனைத்தும் இறந்தனர். எனவே இங்கே இந்த வேளையிலே அங்கே இஸ்ராயேல் மக்களுடைய அனைவரும் காப்பாற்றப்பட்டார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் அனைவரும் காப்பாற்றப்பட்டார்கள். இவ்வாறு காப்பாற்றப்பட்டதற்குரிய காரணம் என்ன என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், கடவுள் மோசேயை அழைத்து இந்த 10வது கொள்ளை நோய் நடைபெற முன்னர் அவர் மோசேயை அழைத்து கூறுகின்றார், இஸ்ராயேல் மக்களுக்கு நீர் போய் கூறும், இன்று இரவு அதாவது ஒரு செம்மறியாட்டை வெட்டி அதனுடைய இரத்தத்தை கதவின் சட்டத்திலும் 2 பகுதிகளிலும் அதை பூசவும். பின்னர் அந்த இறைச்சியை நெருப்பில் வாட்டி புளியாத அப்பத்தையும் கசப்பு கீரியையும் அன்றிரவே மீதி வைக்காமல் உண்டனர். இதான் முக்கியமான விஷயமாக இருந்தது. அதாவது கடவுள் அவர்கள் அந்த துன்பம் நடைபெறுகின்ற முதலிரவு மோசே அழைத்து கூறுகின்றார், இவர்கள் இவ்வாறு செய்ய வேண்டும். ஒரு செம்மறியாட்டை வெட்டி அதனுடைய இரத்தத்தை நிலைகளில் பூசி அந்த செம்மறியாட்டை உண்ண வேண்டும். புளியாத அப்பம் கசப்பு கீரை என்பவற்றை அன்றிரவே மீதி வைக்காமல் உண்ண வேண்டும் என்று அதன்படி அவர்கள் உண்டார்கள். இவ்வாறு செய்ததன் பிரகாரம் அங்கே அவர்கள் அனைவரும் சாவிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இதிலே இந்த செம்மறியாடு எதன் அடையாளம் என்று சொன்னால், இறைவனோடு செய்து கொள்ளுகின்ற ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக அது காணப்படுகின்றது. 2வது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இந்த புளிக்காத அப்பம், அதாவது புளியாத அப்பத்தை பொறுத்தவரையிலே இது ஒரு உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கின்றது. இதற்கு நாட்கள் குறிக்கவில்லை, இது ஒரு உடனடியான தேவை. என்று எங்களுடைய நாட்டிலே இன்றொரு அசாதாரண சூழ்நிலை, மீண்டும் தொற்று நோய் அதிகரித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே பல உடனடியாக செய்ய வேண்டிய காரியங்களை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. எனவே அதேபோல் இந்த புளியாத அப்பம் என்பது உடனடியாக நீங்கள் இதற்கு ஆயத்தமாக இருக்கின்றதை உண்ண வேண்டும். இன்று மக்கள் அனைவரும் பல்வேறுபட்ட பொருட்களை இவ்வாறான ஒரு நேரத்திலே வாங்குவது போல இவர்களும் உடனடியாக அந்த
ரொட்டியை பப்பத்தை தயாரித்து உண்டார்கள் என்று பார்க்கின்றோம். கசப்பு கீரை எதன் அடையாளம் என்று சொன்னால், இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே பட்ட அனுபவங்களை நினைவு கூறுவதற்காக அந்த கசப்பு கீரையை அவர் உண்பதற்கு கடவுள் கொடுத்தார். அவர்கள் அந்த அனுபவத்தை என்று உணர வேண்டும் என்பதை வெளிப்படுத்துவதற்காக அந்த கசப்பு கீரை அங்கே அவர்களுக்கு அந்த நாளில் கொடுக்கப்பட்டது. எனவே இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு வருடமும் இதனை பாஸ்கா விழாவென்ற என்று அவர்கள் கொண்டாடி வருகின்றார்கள். எனவே பாஸ்கா என்றால் கடத்தல். கடத்தல் என்பதற்கான அர்த்தம், அதாவது இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே பல்வேறுபட்ட துன்பங்களில் இருந்து அவர்கள் மீண்டு புது வாழ்வுக்கு வந்தார்கள். எனவே அது ஒரு கடத்தலாக இருக்கின்றது. இஸ்ரேல் மக்கள் துன்பமான வாழ்க்கையிலிருந்து ஒரு புது வாழ்வுக்கு கடந்து வந்தார்கள். இந்த கடத்தல் செங்கடலை கடந்து வந்தார்கள். எனவே பாஸ்கா என்பது கடத்தல், பாஸ்கா. எனவே இந்த பாஸ்கா மறைபொருள், அதாவது பாஸ்கா விழா இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு உருவானதாக நாங்கள் பார்க்கின்றோம். எனவே கடவுள் அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கட்டளையை கொடுத்தார். விடுதலை பயணம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கூறுகின்றது என்னவென்று சொன்னால், கடவுள் அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார். இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதை ஆண்டவரின் விழாவாக தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள் என்று உங்களுக்கு நிலையான நியமமாக இருக்கும் என்று கடவுள் அவர்களுக்கு இந்த நாளை கூறினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது இந்த நாளை அவர் மிகவும் சிறப்பாக விடுதலை பயணம், அதாவது விடுதலை பயணம் 12-14 கூறுகின்ற கடவுள் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள் என்று இந்த விழா பற்றி அவர் கூறுகின்றார். எனவே இதனை அடிப்படையாக கொண்டு ஜூதர்கள் பாஸ்கா விழாவை வெகு விமரிசையாக கொண்டாடினார்கள். பாஸ்கா உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதாவது இந்த பாஸ்கா விழா அந்த காலத்திலிருந்து காலமாக மிகவும் ஒரு பெரும் விழாவாக யூதர்கள் மத்தியிலே கொண்டாடப்பட்டு வந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே பாஸ்கா உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. உணவு உறவை வளர்க்கும். எனவே இறை உறவை வளர்ப்பதாக இந்த பாஸ்கா உணவு இந்த காலத்திலே காணப்பட்டது. எனவே பாஸ்கா செம்மறி மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. இந்த பாஸ்கா செம்மறி எங்களுக்கு தேவையானது ஒன்று. நாங்கள் அதனை போகும்போது அதாவது அடுத்த விளக்கத்தின் போது புதிய ஏற்பாட்டு பாஸ்காவிலே அது எவ்வாறு மாறுகின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. எனவே பாஸ்கா செம்மறி இங்கே இந்த பாஸ்கா விழா கொண்டாட்டத்திலே முக்கியமானதாக காணப்படுகின்றது. ஒரு ஆட்டினை, அதாவது அந்த வீட்டில் இருப்பவர்கள் போதிய ஆட்கள் இல்லாவிட்டால் ஏனையவர்களை அழைத்து அவர்களுடைய தேவைக்கேற்ற முறையிலே அதனை உண்ணலாம் என்று கூறப்படுகின்றது. எனவே இந்த பாஸ்கா உணவு, அதாவது இஸ்ரேல் மக்களுடைய காலத்துக்கு பின்னர் காலம் அது இன்னும் மெருகூட்டப்பட்டு பல உணவு வகைகள் அங்கே இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட 12 உணவு வகைகளுக்கு மேல் அந்த விழாவில் பாஸ்கா உணவிலே இன்று இந்த காலத்தில் இருந்தது என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அடுத்ததாக நாங்கள் இந்த பாஸ்கா விழா பற்றிய விடயத்தினுடைய அனைத்து விளக்கங்களையும் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். பாஸ்கா விழா எவ்வாறு உருவாக்கப்பட்டது, அந்த பாஸ்கா விழா உருவாக்கப்பட்டதுக்குரிய காரணம் என்ன, இறைவனோடு என்றும் உறவை ஏற்படுத்துவதற்கு இறைவன் கூறி உங்களுக்கு நிலையான நியமமாக இதற்காலம் இருக்கும் என்பதற்கு அடிப்படையாக கொண்டு அவர்கள் அந்த பாஸ்கா விழாவை கொண்டாடி வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பாஸ்கா அடுத்த கேள்வி மாறி நான் கூறுகின்றேன். இந்த யூத பாஸ்கா உணவின் முக்கியத்துவம் பெற்றவை என்ன கேள்வியாக வரலாம். யூத பாஸ்கா உணவிலே முக்கியத்துவம் பெற்றவை என்ன? ஒன்று, நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பாஸ்கா செம்மறி முதலாவது பாஸ்கா செம்மறியாக இருக்கின்றது. ரெண்டாவது புளியாத அப்பம், மூன்றாவது கசப்பு கீரை, நான்காவது திராட்சை ரசம். இது நான்கும் இந்த யூத பாஸ்கா உணவில் முக்கியம் பெற்றவையாக காணப்படுகின்றது. எனவே இந்த பழைய ஏற்பாட்டு பாஸ்கா பற்றிய விடயத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையோடு தொடர்படுத்தப்பட்டு 10வது கொள்ளையோடு தொடர்படுத்தப்பட்டு இஸ்ரேல் மக்களுடைய அனைவரும் காப்பாற்றப்படுவதற்காக கடவுள் செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கையின் அமைவாக அவர்கள் அங்கு மேற்கொள்ளப்பட்ட ஒரு உணவின் விடயமாக இந்த பாஸ்கா விழா பழைய ஏற்பாட்டில் காணப்படுகின்றது. எனவே இதனை புதிய ஏற்பாட்டு பாஸ்காவாக நாங்கள் இனி பார்க்கும்போது, இந்த புதிய ஏற்பாட்டு பாஸ்கா எப்பொழுது எங்கே நடைபெற்றது,
அது எவ்வாறு நடைபெற்றது, பழைய பாஸ்காவிற்கு அனைத்திற்கும் ஒரு அதாவது அனைத்துக்கும் ஒரு முடிவு உடையதாக புதிய ஏற்பாட்டு பாஸ்கா இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எவ்வாறு என்று சொன்னால், பெரிய வியாழன் என்று இயேசு தனது சீடர்களோடு இறுதி இராவுணவில் பங்கு பெற்றுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த இறுதி இராவுணவு பாஸ்கா உணவாக அங்கு அமைகின்றது. எனவே இந்த பெரிய வியாழன் என்று சீடர்களோடு திருத்தூதர்களோடு இயேசு சென்று இராவுணவை அருந்தினார், இராவுணவிலே பங்கு பெற்றினார். எனவே இங்கே திவ்ய நற்கருணை ஏற்படுத்தப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். முதலாவது. இரண்டாவது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், பாஸ்கா செம்மறியாக இங்கே செம்மறி ஆடு பயன்படுத்தப்படவில்லை. இயேசுவே செம்மறியாக இங்கு தன்னை கையளிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். காலத்துக்கு காலம் அவர்கள் செம்மறியாட்டை பலியிட்டு வந்தார்கள். ஆனால் இங்கே தானே பலியாக தன்னையே பலி அனைவருடைய பாவ மீட்புக்காக தன்னையே பலியாக்குவதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், அதாவது பாஸ்கா செம்மறியா தம்மை எமக்காக அர்ப்பணித்து சிலுவையிலே அவர் எமக்காக உயிரை கொடுத்தார். இதுதான் பழி ஏற்பாட்டு பாஸ்கா அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கடவுளுடைய மகன் எமக்காக அனைவருடைய மீட்புக்காகவும் தன்னையே பலியாக மாற்றியது புதிய ஏற்பாட்டு பாஸ்காவாக இருக்கின்றது. எனவே தான் இதை நாங்கள் பாஸ்கா மறைபொருள் என்று கூறுகின்றோம். பாஸ்கா மறைபொருள் என்றால் கிறிஸ்துடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு தொடர்பானது. எனவே இந்த வேளையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், புதிய உடன்படிக்கையின் பாஸ்கா செம்மறியாக கிறிஸ்து காணப்படுகின்றார். இதனை நாங்கள் காலம் நாள்தோறும் திருப்பலியின் ஊடாக நினைவுபடுத்தி கொண்டு வருகின்றோம். ஏனெனில் கிறிஸ்துவின் பாஸ்கா பலியை உலகம் முடியும் வரை எவ்வாறு திருப்பலியில் நினைவு கூற நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. பெரிய வியாழன் அன்று இயேசு திருத்துதர்களோடு இராவுணவை உண்டார். இங்கே தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். நம்முடைய மீட்பிற்காக தானே பாஸ்கா செம்மறியாக பலியானார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த கல்வாரி பலியினை, இரத்தம் சிந்தாத பலியினை நாங்கள் திருப்பலியிலே உலகம் முடியும் வரை நாங்கள் இதனை நினைவு கூறுவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த பெரிய வியாழனிலே இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இயேசு திருத்தூதர்களுடைய காலடிகளை பாதங்களை கழுவுகின்றார். அதாவது இதிலே அன்பின் கட்டளை வெளிப்படுகின்றது. நாங்கள் பேதுருவை பற்றி பார்த்திருக்கின்றோம். தூய பேதுருவை பற்றி காலடியை கழுவும் போது அவர் மறுத்தார். அப்பொழுது இயேசு கூறினார், நீர் உம்முடைய காலடியை கழுவ விடாவிட்டால் உமக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அப்போது சொன்னார், ஆண்டவரே, நீர் அவ்வாறானால் என்னை முழுவதும் கழுவும். எனவே காலடிகளை கழுவுகின்ற இந்த நிகழ்வு அன்பின் கட்டளையாக இருக்கின்றது. இயேசு தன்னோடு வாழ்ந்த இந்த சீடர்களுடைய காலடிகளை கழுவுகின்றார். எனவே பெரிய வியாழனில் ஏற்படுத்தப்பட்ட அருட்சாதனங்கள் 2, ஒன்று குருத்துவம், 2வது நற்கருணை. இந்த காலடிகளை கழுவுகின்ற நிகழ்வினூடாக, அதாவது இந்த நற்கருணையை ஏற்படுத்தியதை பற்றி தூய மத்தேயு, தூய மார்க்கு, தூய லூக்கா ஆகியோர் மிகவும் அழகாக கூறியிருக்கின்றார்கள். ஆனால் தூய யோவான், நற்செய்தியாளர் தூய யோவான் நற்கருணை ஏற்படுத்திய பின்னர் சீடர்களுடைய காலடிகளை கழுவியதை மிக அழகாக கூறியிருக்கின்றார். ஏனெனில் இது ஒரு அன்பு கட்டளை என்று அவர் கூறுகின்றார். யோவான் 13ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் 14ஆம் அதிகாரத்திலே இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்பின் கட்டளை, இதை நீங்கள் அனைவருக்கு மக்கள் மத்தியிலே சென்று நீங்கள் பணியாற்ற வேண்டும். தலைவனாக இல்லை, தொண்டனாக இருந்து பணியாற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இது இருக்கின்றது. எனவே இந்த நற்கருணையை பொறுத்தவரையிலே அது எங்களுடைய பாஸ்காவாக காணப்படுகின்றது. எனவே தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே கூறுகின்றார், கிறிஸ்துவின் அன்பையும் பகிர்வையும் நாங்கள் இந்த நற்கருணையூடாக பெற்றுக்கொள்கின்றோம் என்றால், இந்த நற்கருணை விருந்திலே பங்கு பெற்றுகின்றவர்கள் மன சுத்தியோடு இருக்க வேண்டும். அவ்வாறு மன சுத்தியோடு இல்லாவிட்டால் அதில் நீங்கள் பங்கு பெற்றக்கூடாது, பாவம் என்று தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே கொரிந்து மக்களுக்கு கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால், கிறிஸ்தவ சமுதாயம் அன்பையும் பகிர்வையும் கடைபிடிக்காது
நற்கருணை விருந்தில் பங்கு கொள்ள முடியாது. அன்பையும் பகிர்வையும் கடைபிடிப்பதன் ஊடாகவே நற்கருணை விருந்தில் பங்கு கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இறைவன் நமக்காக தந்த ஒரு உன்னத அடையாளம், வெளிப்பாடு என்பதை அவர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 1 கொரிந்தியர் 11:17-24 மிக அழகாக கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நற்கருணை விருந்தில் பங்கு பெற்றுகின்ற நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை, மனப்பாங்கான கேள்வியை எங்களிடம் கேட்டால் நாங்கள் கூறுகின்ற பதில் என்னவாக இருக்கும்? அதாவது நற்கருணை விருந்தில் பங்கு பெற்றுகின்றவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அன்பு கட்டளையின்படி வாழ்வோராக இருக்க வேண்டும். முதலாவது, அன்பு கட்டளையின்படி வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த அன்பு கட்டளையின்படி வாழ்பவர்களே நற்கருணை விருந்தில் பங்கு பெற்ற முடியும் என்று கூறுகின்றார்கள். இரண்டாவது, அந்த கட்டளைக்கு எதிராக செயற்படுவோர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பாவ மன்னிப்பு பெற்று நற்கருணை ஆண்டவரிலே நற்கருணையை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறப்படுகின்றன. அந்த அன்பு கட்டளைகளே அனைத்தும் அடங்குகின்றது. 10 கட்டளை இயேசு 2 கட்டளையாக மாற்றினார். இறை அன்பு, பிறர் அன்பு. இந்த அன்பு கட்டளைகளை நாங்கள் வாழ்ந்தால் நற்கருணையை பெற்றுக்கொள்ளலாம். அன்பு கட்டளையின்படி வாழ்வோர் வாழாது விட்டால் அதற்கான பாவ மன்னிப்பை பெற்று நற்கருணையை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறப்படுகின்றது. எனவே திவ்ய நற்கருணை, இந்த திவ்ய நற்கருணை தொடர்ந்து நடைபெறுகின்ற ஒரு சடங்காக இருக்கின்றது. எக்காலத்துக்கும் ஒரு உலகம் முடியும் வரை இந்த திருப்பலி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பாஸ்கா விழாவை நாங்கள் நாள்தோறும் கொண்டாடி வருகின்றோம். உலகத்திலே அனைத்து நாடுகளிலும், கத்தோலிக்க திருச்சபை உள்ள நாடுகளிலும் பல்லாயிரக்கணக்கான திருப்பலிகள் ஒரு நாளிலே நடைபெறுகின்றன. எனவே பாஸ்கா, எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபை இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடி வருகின்றது. நற்கருணை, அதாவது எங்களுடைய மீட்பின் வெளிப்பாட்டை கொண்டாடி வருகின்றது. இரண்டாவது, திவ்ய நற்கருணை அன்பின் ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கின்றது. அன்பினுடைய ஒற்றுமையின் அடையாளமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பினுடையது ஒற்றுமையினுடைய அடையாளமாக இருக்கின்றது. ஞாயிறு திருப்பலி என்பது அன்பினாலும் பகிர்வினாலும் அன்பும் பணிவும் நினைவு கூர்வதாக இருக்கின்றது. அன்பையும் எங்களுடைய பணி வாழ்வையும் நினைவு கூர்வதாக இருக்கின்றது. எனவே இந்த திவ்ய நற்கருணை நாங்கள் உரிய முறையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் கூறுகின்றார், உங்களுடைய சண்டை சச்சரவுகள், போட்டி பொறாமைகள் இருந்தால் அவை அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நீங்கள் உண்மையிலேயே மனம் மாற வேண்டும். உங்களிடம் இருக்கின்ற அனைத்து பேதங்களையும் நீங்கள் நீக்கிவிட்டு முழுமையான மனமாற்றத்தோடு வந்து நற்கருணையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். எனவே இந்த நற்கருணையை பெற்றுக்கொள்வதற்காக செய்ய வேண்டிய 2 விடயங்கள் இருக்கு. ஒன்று ஆன்மீகம் சார்ந்தது, 2வது உடலியல் சார்ந்த 2 விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. முதலாவது ஆன்மீகம் சார்ந்த விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு எவ்வாறான பாவம் என்று சொன்னால், நாங்கள் இந்த சாவான அதாவது ஆன்மீக ஆயத்தம் என்னவென்று சொன்னால், சாவான பாவத்திலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னால் அங்கே நாங்கள் உரிய முறையில் நாங்கள் ஒப்புர வரலடையாளத்தை பெற வேண்டும். உரிய முறையிலே ஒப்புர வரலடையாளத்தை பெற்று நாங்கள் இந்த நற்கருணையில் பங்கு கொள்ளலாம். இரண்டாவது, அற்ப பாவங்களுக்காக நாங்கள் எங்களுடைய திருப்பலி வேளையிலே எங்களுக்கு தெரியும், நாங்கள் திருப்பலியினுடைய பிரிவுகள், சடங்கு முறைகள் அனைத்தையும் நாங்கள் பார்த்துவிட்டோம். எனவே அதிலே இந்த தொடக்க மனத்துயர் வழிபாடு என்ற விடயத்திலே நாங்கள் செய்த பாவத்திற்காக உண்மையிலே மனம் வருந்தி மன்னிப்பு பெற்ற பின்னர் நாங்கள் நற்கருணையை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுகின்றோம். எனவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் திருப்பலியிலே நாங்கள் செய்த தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம் கடவுளிடம். எனவே ஆன்மீக ரீதியாக சாவான பாவம் செய்திருந்தால் அதற்கு நாங்கள் உரிய முறையில் ஒப்புர வரல் அடையாளத்தை பெற்று நற்கருணையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அற்ப பாவங்களை நாங்கள் செய்திருந்தால் நாள்தோறும் நடைபெறுகின்ற அந்த திருப்பலியின் மனத்துயர் வழிபாட்டில் முழுமையாக பங்கேற்று நாங்கள் செய்த பாவங்களுக்கு உண்மையாக மனம் வருந்தி மன்னிப்பு பெற்ற பின்னர் நாங்கள் இந்த நற்கருணை விருந்தில் பங்கு கொள்ளலாம் என்று ஆன்மீகம் சார்ந்த ஆயத்தத்திலே கூறி நிற்கின்றது. இரண்டாவது, உடல் ரீதியான ஆயத்தம். இந்த உடல் ரீதியான ஆயத்தம் எவ்வாறு என்று சொன்னால், நாங்கள் ஒரு திருப்பலி பங்கு பெற்ற வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது 1 மணித்தியாலத்திற்கு முன்னர்
உணவோ பானமோ எதுவும் நாங்கள் எடுத்திருக்க முடியாது. உணவோ அல்லது நாங்கள் பானமோ அருந்தாமல் இருக்க வேண்டும். பள்ளியே எங்களுடைய மூதாதையர் இதை மிகவும் மிகவும் நுண்ணியமாக கடைபிடித்தார்கள். அவர்கள் திருப்பள்ளிக்கு செல்வதாக இருந்தால் 1 மணித்தியாலும் 2 மணித்தியாலுக்கு முதலே எந்த ஒரு உணவையும் உண்ண மாட்டார்கள். இது மிகவும் எங்களுடைய உடலியல் ரீதியாக நாங்கள் எங்களை ஒருத்து நாங்கள் இந்த செயலை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நற்கருணை இறைவனை இயேசுவை பெற்றுக்கொள்கின்றோம். இயேசுவை நாங்கள் உரிய முறையில் பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஆன்மீக உடல் சார்ந்த காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். இன்று பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த நற்கருணையை பெற்றுக்கொள்ளும் போது இந்த விடயங்களில் அதிகம் அக்கறையோடு இருக்க வேண்டும். நற்கருணையை பெற்றபின் இயேசுவை நாங்கள் எங்களுடைய மனதிலே பெற்றுக்கொண்டதற்காக நன்றி கூற வேண்டும். முழந்தால் படியிட்டு இன்று அந்த அத்தகைய பண்பு அந்த விடயங்கள் எல்லாம் குறைந்து கொண்டு செல்கின்றன. உரிய ஆயத்தத்தை நாங்கள் நற்கருணையை பெற்றுக்கொள்ள முதல் முழந்தால் படியிட்டு நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த பாஸ்கா விழா என்ற விடயம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இதனை நம்முடைய வாழ்வோடு நாங்கள் என்றும் வளர்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே திருப்பலி இந்த பாஸ்கா விழாவை ஒவ்வொரு நாளும் நமக்கு வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. எனவே இந்த விடயத்தோடு நான் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே இன்னும் ஒரு பாடப்பிறப்பிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.